ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃபர்வேஸ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபர்வேஸ் முகமது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் நார்மலாக இருக்கிறத விட சார்ஜ் போட்டால் ஆப்ரேட் போட்டு எடுக்கிற அளவுக்கு உங்கள் மொபைல் ஹீட் ஆகுதா? ஸோ ஏன் உங்கள் மொபைல் சார்ஜ் போட்டால் இவ்வளோ ஹீட் ஆகுது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஸோ இந்த ஹீட்டிங்கை நம்ம எப்படி முழுசாக சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க கேச்சு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல இன்னும் முதல்ல இல்லையா? ஸோ இப்போ நம்ம முதல்ல உங்களுடைய மொபைல் ஏன் நார்மலாக ஹீட் ஆகுறதை விட சார்ஜ் போட்டால் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய மொபைல் ஏன் நார்மலாக ஹீட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் இல்லைனா கேம்ஸ் இல்லைனா 2 ஆப்பும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க, மல்டி டாஸ்கிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுடைய மொபைல் நார்மலாக ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சார்ஜ் ஆகிறப்ப ஏன் உங்கள் மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே ஹாட்டான பிளேஸ், அதாவது ரொம்பவே சூடான இடத்துல வச்சு நீங்கள் மொபைலில் சார்ஜ் போட்டிருப்பீங்க. ஹாட் பிளேஸா அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்பவே சூடாக அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும்ல, அதாவது ஜன்னல் கதவுலாம் சாத்தி டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வெளிக்காற்றே உள்ளே வராத அளவுக்கு ரொம்பவே அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சார்ஜ் போடுறப்ப எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினா எப்படி பற்றிக்கிட்டு எரியும், அந்த மாதிரி அந்த ஹீட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டு உங்கள் மொபைல் இன்னும் நல்லா ஹீட் ஆகும். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மொபைலை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர்ற அந்த ஹீட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஹீட்டும் சேர்ந்து இன்னும் நல்லா ஹீட் ஆகும். இதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலை நல்லா செம்மையாக ஹீட்டு வர வச்சுக்கிட்டு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர்றது இன்னும் நல்லா ஹீட்டை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹீட்டிங் இஷ்யூவை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம FG ஃபார்வர்ட் குரூப்பில் சேரலையா, உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கோண்டு பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை இப்படி தட்டி விட்டு நீங்கள் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வர அனைத்து டெக் வீடியோஸும் நீங்கள் டாட்டான நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலை ரொம்பவுமே ஹீட்டான, அதாவது ரொம்பவுமே சூடான இடத்துல கொண்டு போய் உங்கள் மொபைலை சார்ஜ் போடுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அண்ட் உங்கள் மொபைல் அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே உங்கள் மொபைல் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும் சார்ஜ் ஆகிறப்ப. ஸோ இதை நீங்கள் எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு நார்மலான டெம்பரேச்சர் உள்ள ரூமில் போய்ட்டு உங்கள் மொபைலை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் சார்ஜிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அண்ட் அதோட ஹீட்டிங் பிரச்சனையும் அவ்வளோக்கு இருக்காது. ஒரே ஒரு நிமிஷங்க. ஹலோ FGயா? ஆமாம், நான் FG தான் பேசுகிறேன். சார், என் ஃபோனை வந்து நான் கொஞ்சம் குளிரான இடத்துல வச்சு சார்ஜ் போடலாமா? தாராளமாக போடலாமே. சார், என் ஃபோன் ரொம்ப சூடாகுது, ஃப்ரீசரில் வச்சு நான் சார்ஜ் போட்டோமா சார் என் ஃபோனை? எனக்குனே வருவீங்களாடா? யாரா நீங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹீட் பாஸ் ஆகும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அதோட ஹீட்டும் பாஸ் ஆகி ஒரு மெகா ஹீட்டாக வரும், அதாவது ரொம்ப ஹீட் ஆகும்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆச்சா அப்படின்னா உங்களுடைய ஃபோன் சார்ஜிங் ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் உங்கள் பேட்டரியும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அண்டு முக்கியமாக 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எல்லா ஹீட்டும் சேர்ந்து ஒரு பெரிய ஹீட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த ஹீட்னால உங்கள் ஃபோன் வெடிக்கிறதுக்கு கூட ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்மள மாதிரி தானே. இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி போடுறாங்க அப்படின்னா, நீ சாப்பிடக்கூடாது, நீ வந்து வேறு ஏதாச்சும் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபோனும். அதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி தான் வந்து சாப்பாடு, நம்ம தான் ஃபோனுன்னு வச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தவிர்த்துங்க. இல்லை ப்ரோ, நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேட்டரியும் சீக்கிரமாக காலி ஆகிடும். அதோடு உங்கள் ஃபோனும் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடும். பிரியாணி தாயா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. என்னம்மா கொஞ்சம் இங்கே வாடா. வந்தே தான் ஆகுமா? செருப்பாடு பசிக்கிறேன் வாடா. சரி வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன பாசமாக கூப்பிட்றதே வேலையாக போச்சு. 15 minutes later. சப்பாடா, இதுக்கப்புறமேட்டாச்சும் ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்லாம். யாரா இந்த நேரத்தில்? எங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா?
A few moments later. அப்பாடி ஒரு வெளியா வந்தாச்சியா. ஆண்டவா, இந்த தடவையாச்சும் எவனும் வராமல் இருக்கணும். டேய் ஃபர்வேஸ் இங்கே வாடா. எனக்கு பிரியாணியே வேணாண்டா. ஏமா அந்த பழைய சொத்தியாச்சும் எடுத்து வைமா. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் கவரை போட்டிருந்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுங்க. ஸோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் கவரை போட்டு நீங்கள் சார்ஜ் போடுறப்ப உங்கள் ஃபோன் கவருக்கு பின்னாடி ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். ரொம்பவே காத்தோட்டம் இல்லாததுனால கொஞ்சம் சூடாகும் உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகுறப்ப. ஸோ அதனால் உங்கள் ஃபோன் பேக் கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஃபோனுக்கு காத்தோட்டம் கிடச்சி ஹீட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் இங்கே கொஞ்சம் பாருங்களேன். என்ன என் ஃபோனை நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ நாங்களாம் என்ன ஓசிலி ஆகணும்? இல்லை, அதுக்கு இல்லை. என் ஃபோன் கவரை அப்படி கழட்டி நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ராட்ச் ஆகிடாது. முடியலை. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததை பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலை சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹீட்டிங் கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹீட்டிங்கும் கொஞ்சம் குறையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சார்ஜிங் ஸ்பீடும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய அஞ்சாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி பிரைட்னஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக குறைச்சிட்டு சார்ஜ் போடுங்க. ஏன் ப்ரோ இதுக்கு அதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு கம்மி பிரைட்னஸில் வச்சு பார்க்குறதுக்கும் அதிக பிரைட்னஸில் வச்சு பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்கள் பிரைட்னஸ் நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாதாரணமாக உங்கள் ஃபோன் குறையிறத விட 5% உங்கள் சார்ஜ் ரொம்பவுமே சீக்கிரமாக குறையும். ஸோ அதனால் ஏன் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதே மாதிரியே நீங்கள் சார்ஜ் ஏற்றுறப்பையும் உங்களுடைய ஃபோன் பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் லைட்டாக ஹீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் பேட்ரி ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் ஹீட்டும் குறையும். நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஆறாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் மோட் போட்டு நீங்கள் உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணுங்கள். ஏரோப்ளேன் மோடு ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய மொபைல் நீங்கள் சார்ஜ் போடுறப்ப உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில் நெட்வொர்க் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஏதாச்சும் கால் வருதா, மெசேஜ் வருதா, ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏரோப்ளேன் மோடு போட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு நெட்வொர்க்கே காமிக்காது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹீட்டிங் சார்ஜ் ஆகிறப்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி, இந்த ட்ரிக்குக்கு என்ன சொல்கிற? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஏரோப்ளேன் மோட்லாம் ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணணும். வீட்டில் இருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபோன் வெடிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? என் அறிவு கண்ணு நீ திறந்துட்டடா, கொஞ்சம் கிட்டக்க வாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஏழாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் வெயிலோட விளையாண்டுருப்பீங்க. நீங்கள் விளையாடலாம், பட் உங்கள் ஃபோனை விளையாட விட்டீங்க அப்படின்னா ரொம்ப விபரீத முடிவாயிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறப்ப ஒரு டேரக்ட் சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சம் டேரெக்டாக படுற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு சார்ஜ் போட்டிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபோன் அந்த சூரிய வெளிச்ச வெப்பத்தை இழுத்து அது இன்னும் நல்லா சூடாகும். ஸோ அதனால உங்கள் ஃபோன் வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குங்கன்னா பார்த்துங்களேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு உங்கள் ஃபோனை பாதுகாத்து ஒரு ஓரமாக கொண்டு போய் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஹீட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் ட்ரிக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வர ஒரு நிமிஷம் பாருங்கள். ஏன் ப்ரோ பார்த்தாச்சா சார்ஜ் ஸ்பீடாக ஏறப்போதா அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு தவறாச்சும் ஆன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் லொக்கேஷன், ஹாட்ஸ்பாட்டு, அதுக்கப்புறமேட்டு ப்ளூடூத், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் தேவையில்லாமல் ஏதாச்சும் ஆன் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்கள் சார்ஜிங் ஸ்பீடும் இன்க்ரீஸிங்காக இருக்கும், தேவையில்லாமல் எதுவும் பேக்ரவுண்டில் ரன் ஆகலன்னு. அதோட உங்கள் ஹீட்டிங்கும் குறையும்.
ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வேணும், இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கோன் பெல் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட போகிறோம். இதற்கு பெயர் தான் உருட்டு. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஃபர்வேஷ். பாய் கைஸ். அப்பாடா, சுட்டும் வச்ச பிரியாணி வச்சாங்களே, யாரும் இல்லை, கமுக்கமாக உட்காந்து சாப்பிட முடியாதான். டேய் எருமை இங்க தூங்கவா. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே.